அமெரிக்கா எதிர்பார்த்த இலக்குகளை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களா? அவர்கள் நினைத்த மாதிரி இந்த போர் போயிட்டு இருக்குதா? அஹெட் ஆஃப் ஸ்கெட்யூல் அப்படின்றார். அதாவது 10 நாளில் முடிக்க வேண்டியதை நாங்கள் 8 நாள்லேயே முடிச்சிட்டோம். உண்மையான இலக்குனா 400 கிலோகிராமுக்கு மேலே இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அது பூமிக்கு கீழே இருக்குது. அதை அவர்கள் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அவர்களால் முடியுமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈரானை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? காமனை கொன்னதுனால ஈரானியர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்லாம் நான் நினைக்கல. இந்த தருணத்திற்காக இன்னும் சொல்ல போனால் அவர் மரணத்தை வேண்டி விரும்பி தழுவினார் அப்படின்னு கூட நான் நினைக்க தயாராக இருக்கேன். மெர்க்கூரியல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி எப்படி ஒரு வெளியில் இருக்க தட்ப வெட்ப நிலைக்கு மாறி மெர்க்குரி மேலேயும் கீழேயும் போகுமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மேலும் கீழும் அவருடைய பேச்சும் அவருடைய செய்கையும் அவருடைய நடத்தையும் யாராலும் கணிக்க முடியாத ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அதிபர் உட்கார்ந்திருக்கிறார். அவரை பகச்சிக்க வேண்டான்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கு. இது மிக பலவீனமாக ஈரான் இருக்கக்கூடிய இடம். இந்த நேரத்தில் அவர்களை நாம தாக்கிட்டோம்னா அவர்களை மேலும் வலுவிழக்க செஞ்சிடலாம். அதனால பண்றோம். எல்பிஜியை அந்த மாதிரி சேமிச்சு வைக்கிறதுக்கு பெரிய கிடங்குகள் வேணும். சிலிண்டர்ல சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை பூமிக்கு அடியில் சேர்த்து வைக்கணும். பூமிக்கு அடியில் சேமிச்சு வைக்கிறதுக்கு 2 தடம் தான் இந்தியாவில் இருக்கு. ஜூன் 17 போன ஆண்டு அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு தொலைபேசி பேச்சு நடக்குது. இந்த போரை நான் நிறுத்திட்டேன் அப்படின்றார். இல்லை நீங்க நிறுத்தலன்ட்டு பிரதமர் சொன்னதாக நியூயார்க் டைம்ஸ்ல எழுதுறான். ஒரு பெரும் நலன் கருதி சிலவற்றை விட்டு கொடுத்தது. ஸ்பார்க் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு ரா கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுமன் கவி. ட்ரம்ப் அவர்களும் நெத்தன்யாகு, குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இருவரும் கூட்டாக சேர்ந்து நடத்திய ஈரானுக்கு எதிரான தாக்குதல் இது ஒரு மும்முரமாக மிக உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. அமெரிக்கா எதிர்பார்த்த இலக்குகளை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களா? அவர்கள் நினைத்த மாதிரி இந்த போர் போயிட்டு இருக்குதா? இதோட விளைவுகள் எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்து சார்? அமெரிக்கர்கள், அதாவது அதிபர் ட்ரம்ப் நினைச்ச மாதிரி இந்த போர் போகிறதா அவர் சொல்றார். அதாவது அஹெட் ஆஃப் ஸ்கெட்யூல் அப்படின்றார். அதாவது 10 நாளில் முடிக்க வேண்டியதை நாங்கள் 8 நாள்லேயே முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றாரு. 4-5 வாரங்கள் இந்த போர் நடக்கும்னு தொடக்கத்தில் சொன்னார். இப்போ 2 வாரம் முடிஞ்சிருக்கு. இன்னும் அவருடைய கணக்குப்படியே இன்னும் 3 வாரங்கள் இருக்குது. இதில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, கடற்படையை பெருத்த சேதத்திற்கு ஆளாக்கிட்டோம், அப்புறம் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை நாங்கள் தகர்த்துட்டோம், அதுக்கப்புறம் அவர்களுடைய எரிவிசை ஏவுகணை அந்த தளங்கள் அதை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்திட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவருடைய பார்வையில் பல வெற்றிகளையும் நாங்கள் ஈட்டிட்டோன்ட்டு 2-3 நாள் முன்னாடி சொன்னார். நேற்றும் சொல்லியிருக்கார் வெற்றி அடைஞ்சிட்டோம், we have won அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னும் போதுமான அளவு வெற்றி அடையவில்லைன்ட்டு ஒரு 3 நாள் முன்னாடி சொன்னார். அதனால் உண்மையான இலக்கு என்ன அப்படின்றது நமக்கு அவர் சொன்னதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். உண்மையான இலக்குனா 400 கிலோகிராமுக்கு மேலே இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அது பூமிக்கு கீழே இருக்குது. இந்த எரிவிசை பெலிஸ்டிக் மிசைல்ஸ் உற்பத்தி தடங்கள் அதுவும் பூமிக்கு கீழே இருக்குது. அதனுடைய சேமிப்பு கிடங்குகள் அதுவும் பூமிக்கு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் அவர் அந்த 400 சில்லற யுரேனியம் கிலோகிராம் யுரேனியத்தை இவர் கைப்பற்ற வேண்டும். அது நடக்குமான்னு தெரியல. இந்த போர்னால் அது நடந்துட முடியாது. ஒரு தரைப்படையோ அல்லது ஒரு அதிரடிப்படையோ அங்கே நடத்தி தான் அதை கைப்பற்றி கொண்டு வரணும். அதை பற்றியும் பேசியிருக்காரு. அது எப்போ நாங்கள் அதை நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதை எப்போ பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு படையை நான் அங்கே நேராக அனுப்புனேன் அப்படின்னா அவர்களை எதிர்க்கக்கூடிய திறன் ஈரானியர்களுக்கு இல்லை அப்படின்ற நிலையில் நான் அனுப்புவேன்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி அது நடக்கும், சில வாரங்களில் நடக்கும், சில மாதங்களில் நடக்கும்னா சொல்ல முடியாது அது எப்போ நடக்கும்ன்ட்டு. இந்த எரிவிசை ஏவுகணை உற்பத்தி தளங்கள், அதுக்கப்புறம் சேமிப்பு கிடங்குகள், அதை அவர்கள் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அவர்களால் முடியுமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, பொதுவாகவே கொமனேனி அவர் இறந்தபோது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கை பெரியதாக ஓங்கியதாகத்தான் நமக்கு தெரிந்தது. ஆனால் சமீபத்தில் வருகிற அந்த செய்திகளை பார்க்கும்போது இந்த ஹெர்முஸ் ஜலசந்தியிலலாம் இன்னைக்கு வேறு எந்த கப்பல்களும் போக முடியாது, அனுமதி இல்லை. அதாவது குறிப்பாக ஈரானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. பல கப்பல்கள் அவர்கள் தாக்கியிருக்காங்க, அழிச்சிருக்காங்கன்னு செய்திகள் வருகிறது. இப்போது ஈரானை இவர்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? என்ன அடிப்படையில் குறுகிய காலத்தில் நாங்கள் நினைத்த எல்கைக்குள்ள அவங்க ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு எதுவும் திட்டத்தோடு இறங்கினாங்களா? இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. அந்த மாதிரிலாம் அவர்கள் 4-5 வாரங்கள் அவர்கள் போர் செய்வார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஹொர்முஸ் நீரிணையை அவர்கள்
மற்ற பொதுவான பயன்பாட்டுக்கு இல்லாத பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் அவர்கள் சிந்தித்திருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவரே 4-5 வாரங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகும் கூட இந்த போரை நீட்டிப்பதற்கான ஆஹ், ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது அது உண்மையான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு வீராவேச பேச்சாக எனக்கு தோன்றுகிறது. அதுக்கப்புறம் அவங்க இவங்களை குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருக்காரு. இவர்கள் இந்த வளைகுடா நாடுகளின் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துகிறாங்க இல்லையா, அமெரிக்க தளங்களின் மீது. அந்த தாக்குதல் இவ்வளவு உக்கிரமாகவும், அதுக்கப்புறம் தளங்கள் மட்டுமல்ல, அமெரிக்க வீரர்கள் மட்டுமல்ல, மற்ற இடங்கள்லையும் அந்த தாக்குதல் வேணும்னு நடக்குது. அதை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4-5 நாள் முன்னாடி சொல்லியிருக்கார். அதை தவிர மற்றபடி அவருடைய பேச்சை, அவர் பேசுகிறத பாதி தள்ளுபடி பண்ணிட்டோம்னா கூட, அவர் ஏதோ வெற்றி முகத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் அவரும் பேசுகிறார். அவருடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்தும் பேசுகிறாரு. இந்த பக்கம் ஈரானியர்கள், இஸ்ரேலியர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பெருசாக எதுவும் அவர்கள் 2 போர் முனைகளில் போர் செஞ்சிட்ருக்காங்க. ஒன்று லெபனானில் பண்ணுறாங்க, இன்னொன்று இங்கே பண்ணுறாங்க. இஸ்ரேலியர்கள் மிகுந்த அமைதியாக இருக்கிறார்கள். பெரிய அளவில் தம்பட்டம் அடிச்சுக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி காமனை கொன்னதுனால ஒரு பெரிய ஈரானியர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்லாம் நான் நினைக்கல. இந்த தருணத்திற்காக, இன்னும் சொல்லப்போனால் அவர் மரணத்தை வேண்டி விரும்பி தழுவினார் அப்படின்னு கூட நான் நினைக்க தயாராக இருக்கேன். அதனால் அவர் போயிட்டா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு ஆள் தயாராக இருக்காங்க. அவர்கள் இந்த நாளை 47 ஆண்டுகளாக, அல்லது குறைஞ்சபட்சம் இவர் ஆட்சிக்கு வந்து மறைஞ்சு போன காமனே ஆட்சிக்கு வந்த அந்த 37 ஆண்டுகளில் இந்த தருணத்திற்காக அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். இந்த தியாகத்திற்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் இந்த தருணத்திற்காக, இந்த நேரத்திற்காக, இந்த காலத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதோட பொருள் என்னன்னா, இன்னும் இன்னொரு தலைவரை கூட அவர்கள் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் போர் என்பது ப்ரெடிக்டட், இது இன்னும் மோசமாக செல்லுங்கிறது அவங்களுக்கு தெரிந்துதான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆமாம், பல தியாகங்களை, பல துன்பங்களை, பல இழப்புகளை சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஈரானிய தலைமையை நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு வகையில் ஒன்று போர்னால் நடக்கக்கூடிய பிரச்சனை. இது இத்தனை வாரங்கள் நீடிக்கும்னு அமெரிக்கா கணிப்பது என்பது வேறு. பங்கு சந்தைகள், அதை நம்பி இருக்கிற வர்த்தகம், எரிபொருள், ஒட்டுமொத்த உலகம் அடைகிற துன்பம், அதில் அமெரிக்கா படுகிற இடர்கள், அமெரிக்க மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இதையெல்லாம் அவங்க என்ன மாதிரி? அமெரிக்காவில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது இந்த போருக்கு. 59% பேர் இந்த போரை எதிர்க்கிறார்கள். 27 ஒரு கருத்து கணிப்பில் 27% ஆதரவு, இன்னொரு கருத்து கணிப்பில் 29% ஆதரவு. எதிர்ப்பு தான் பெரும்பான். அவருடைய தொகுதியைச் சேர்ந்தவர்களே, அவருடைய கான்ஸ்டிடியூவன்ஸே, அவருடைய ஆதரவாளர்களே பெரும்பாலானவர்கள் இதற்கு இந்த போர் அவசியம்தானா, இது எதை நோக்கி இந்த போர் அப்படின்றது தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த போர், அவருடைய தோழமை நாடுகள் அவருக்கு ஆதரவாக இந்த போரில் இல்லை, வெளிப்படையாக ஆதரவாக இல்லை. எதிர்ப்பாகவும் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய வல்லரசு. அந்த வல்லரசுடைய ஒரு இதற்கு முன்பு எந்த அதிபரும் இல்லாத அளவுக்கு மெர்க்கூரியல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி எப்படி ஒரு வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் வெளியில் இருக்க தட்பவெட்ப நிலைக்கு மாறி மெர்க்குரி மேலேயும் கீழேயும் போகுமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மேலும் கீழும் அவருடைய பேச்சும், அவருடைய செய்கையும், அவருடைய நடத்தையும் யாராலும் கணிக்க முடியாத ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அதிபர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அவரை பகச்சிக்க வேண்டான்ற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. அதனால் அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போருக்கு அவர்கள் எதிர்ப்பானவர்கள் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இந்த போருக்கு எங்கே ஆதரவு இருக்குன்னா, இஸ்ரேலில் மட்டும்தான் இஸ்ரேலியர்கள் அவர்களுடைய அரசு செய்வதை பல்லை கடித்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் இது வந்து ஒரு இருப்பியலுக்கான போர். நாங்கள் இருக்கணும், இல்லை இந்த ஈரானியர்கள் தலைமை தாங்குகிற இந்த ஈரானிய புரட்சிகர அரசு இருக்கணும். 2 பேரும் ஜென்ம பகைவர்கள். அந்த காரணத்தினால அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஈரானில் இருக்க பொதுமக்கள் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்களா இல்லையான்றது இங்கேருந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு சமூக அமைப்பை கொண்டுடல இப்போது. இதுதான் நிலைமை. ஆனால் 2 நாள் முன்னாடி இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஏதேனும் ஆர்ப்பாட்டம் செய்தால் போலீஸ் தலைவர் சொல்கிறார் ஈரானில், உங்களை எதிரிகளை எப்படி நடத்துகிறோமோ, அதாவது அமெரிக்கர்களை எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி நடத்துவோம்னு சொல்கிறார். அப்போ அவர்களுக்கு எதிர்ப்பு வரலாம் என்ற எண்ணம் இருக்குது, எதிர்ப்பு இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 கெட்ட நிலை எங்கே இருக்குது.
இப்போ இஸ்ரேலியனுடைய அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காரணமாக அமெரிக்கா உள்ளே இறங்குது. ஏற்கனவே அவர்கள் ஹமாஸ் விவகாரத்தில் ஏன்னா முந்தைய 2023 காலகட்டத்திலேருந்து நடக்கிற இந்த அதாவது இந்த அன்ரெஸ்ட் அதுலேயுமே கூட ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டது. அதனுடைய இராணுவம் இயங்கியதற்கு பெரும் பொருட்செலவு அமெரிக்காவிலிருந்து ஃபண்டு பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ நடப்பதையும் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அமெரிக்கர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. அதாவது அமெரிக்காவுக்குள் அது பொருளாதார ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தானே தெரியும். இல்லை, கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் அவர் இந்த அழுத்தமெல்லாம் அவரை பின்வாங்க வைக்கும், வெற்றியை அறிவிச்சுட்டு அவர் பின்வாங்கிடுவார் ஒரு 2 வாரத்தில், இந்த மாத கடைசிக்குள்ளே அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஹமாஸோட இஸ்ரேல் நடத்தின போரில் அமெரிக்கர்களுடைய தரைப்படையோ அல்லது அமெரிக்கர்கள் நேரடியாக எந்த உதவியும் செய்ததாக நான் படிக்கவில்லை. அவர்கள் அந்த ஆயுதங்கள் தருவது இதெல்லாம் வந்து ஜெர்மனியிலிருந்து கூட ஆயுதங்கள் வந்துச்சு, அது தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அவர்கள் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அந்த ஆயுதங்கள் அமெரிக்கா தான் மிகப்பெரிய நிதியுதவி செய்கிற, இஸ்ரேல் தான் அதிகமாக அவர்கள்ட்ட நிதியுதவி பெறுகிற நாடு. அந்த நிதியுதவி அவர்களுக்கு நேரடியாகவும் அப்புறம் இந்த மாதிரி ஆயுதங்கள் வழியாகவும் அமெரிக்கர்கள் ரொம்ப நாளாக இவர் செய்யலை. இதற்கு முன்னாடி இருந்து அது ஒரு பெரிய ஒரு 70களிலிருந்து தொடங்கின ஒரு உறவு. அவர்கள் அதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அமெரிக்கர்கள் எப்போ தலையிட்டாங்கன்னா இவர் வந்த பிறகு. அதற்கு முன்பு கூட பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க ஜோ பைடன் காலத்தில். அது நடக்கலை. ஏன்னா நெத்தன்யாகு ஜோ பைடனுக்கு இணங்கலை. இவர் வந்த பிறகு இவர் ஸ்டீவ் விட்காஃப் அப்புறம் அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் இவங்களை அனுப்பி இந்த போரை ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை ஹமாஸுக்கும் இவர்களுக்கும் இடையில் கத்தாருடைய உதவியோடு எகிப்தியர்களுடைய உதவியோடு கொண்டு வந்து முடித்தார். அந்த பெருமையை அவருக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த போரில் ஆயிரக்கணக்கான பேரை இஸ்ரேலியர்கள் கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலியர்களில் சில பேரை அந்த தரப்பிலிருந்து கொன்றதும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் ஹமாஸ் பாலஸ்தீனியர்கள் தரப்பில் காசாவை சேர்ந்தவர்கள் இறந்திருப்பார்கள். காசா தரமட்டமாயிடுச்சு. அது மாதிரி ஒரு துன்பம் யாருக்கும் வர வேண்டாம், அந்த மாதிரி ஒரு நிலை அங்கே இருந்துச்சு. அப்புறம் பிணை கைதிகள் இருந்தார்கள். அந்த பிணை கைதிகள் எஞ்சிய பிணை கைதிகள் எல்லாரையும் மீட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தார். அப்புறம் பிணை கைதிகளாக இருந்தவர்களுடைய உடலின் எச்சங்கள், பாடிலி ரிமைன்ஸ், அதையெல்லாம் மீட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தார். இதெல்லாம் தான் நடந்துச்சு அங்கே. அதனால் அங்கே வந்து அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு உதவி செய்ததாக நான் அறியவில்லை. இது வந்து இவங்க 2 பேரும் இஸ்ரேலிய தலைமையும் அதிபர் ட்ரம்ப்பும் சேர்ந்து எடுத்த ஒரு தவறான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பலவீனமான ஒரு சூழல் ஈரானை பொறுத்த வரைக்கும். அவரே சொல்கிறாரு, அவருடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், இது மிக பலவீனமாக ஈரான் இருக்கக்கூடிய இடம். இந்த நேரத்தில் அவர்களை நாம் தாக்கிட்டோம்னா அவர்களை மேலும் வலுவிழக்க செஞ்சிடலாம், அதனால் பண்ணுறோம் அப்படின்ற. அதனால் ஒரு 20 ஆண்டுகள் ஒரு 10 ஆண்டுகள் அவங்களுடைய இராணுவ இலக்குகள் பின்னோக்கி போகும் ஈரானை பொறுத்தவரையில். ஈரான் வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அதனால் அது தொடர்ந்து போரிடுது. இழப்பு வந்து பெரிய அளவில் அமெரிக்கர்களுக்கு தான் உண்டு. 7 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் இறக்குறாங்க, அவங்களுடைய பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாகுது. அப்படின்னும் பொழுது அவர் பெரிய அழுத்தத்தின் கீழ் வருவார் இந்த போரை நிறுத்தணும். இப்போ இந்த போருக்கும் நமக்கும் நேரடியாக, அதாவது இந்தியாவிற்கும் நேரடியாக தொடர்பு இல்லாத போதும் கூட சில நிகழ்வுகள் நடக்குது. குறிப்பாக வந்து இன்றைக்கும் பல பெட்ரோல் பல்க்குகளில் கியூ கணக்கில் இந்த கிலோமீட்டர் கணக்கில் வந்து வரிசையில் வாகனங்கள் நின்று பெட்ரோல் போடுறதை பார்க்குறோம். அதே மாதிரி வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வந்து கிடைக்குது, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய ஏஜென்சிலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து நிற்கிறத வீடியோ எடுத்து போட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை ப்ரிகாஷனாக நமது அரசு கையாள்கிறதா? இது எப்படி? அதாவது நமது அரசுன்னா இந்திய ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் பொருளாதார ரீதியாக மற்றும் ஏன்னா பங்கு சந்தையும் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அந்நிய முதலீட்டாளர்கள்லாம் வெளியில் போயிருக்கிறாங்க. அப்போது அதே மாதிரி எரிபொருள் பிரச்சனை, அதுபோக டிப்ளமேட்டிக்கான இவர்களுடைய உறவு சார்ந்த நடவடிக்கைகள், இது சரியாக இருக்குன்னு நீங்கள்? இல்லை, திட்டமிடல் என்பது இந்தியர்களுக்கு ரொம்ப குறைச்சல். அதனால் இந்த அரசு மட்டும் எதுக்கு குறை சொல்லுவானா? எல்லா அரசுகளுக்கும் திட்டமிடல் இல்லை. திட்டமிடல் இருந்துருந்துச்சுன்னா இந்த நிலை, சமையல் வாயுவுக்கு இந்த நிலை வந்திருக்காது. ஏன்னா
முன்னாடி 70களில் நடந்த சிக்கல்களில் நடந்த எண்ணெய் பற்றாக்குறை, எண்ணெய் தட்டுப்பாடு வந்த உடனே அப்போ தான் அரசுகளெல்லாம் விழிச்சுக்கிட்டு ஒரு 2 மாதம் நம்ம இருப்பு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சேமிப்பு தொடங்கணும். அமெரிக்கர்களே அப்போ தான் தொடங்கினாங்க. அதனால் 2 மாதத்துக்கு நமக்கு பெட்ரோலுடைய இருப்பு அதெல்லாம் வச்சுருக்கோம். அதனால் 2 மாதத்துக்கு பிறகு 2 மாதம் சமாளிச்சிடலாம் பெட்ரோல் வரத்தே இல்லாதையே. ஆனால் எல்பிஜியை அந்த மாதிரி சேமித்து வைக்கிறதுக்கு பெரிய கிடங்குகள் வேணும், சிலிண்டரில் சேர்த்து வைக்கிறதுக்கு, இல்லை பூமிக்கு அடியில் சேர்த்து வைக்கணும். பூமிக்கு அடியில் சேமித்து வைக்கிறதுக்கு 2 தளம் தான் இந்தியாவில் இருக்குது. அந்த 2 தளத்தில் 2 நாளைக்கு தேவையான இந்தியர்களுக்கு, இந்திய பயனாளிகளுக்கு 2 நாள் தேவையான வாயுவை மட்டும்தான் கீழே பூமிக்கு அடியில் சேர்த்து வைக்க முடியும். இது எப்படி அப்புறம் நம்முடைய அந்த கேஸ் சிலிண்டர் கூட பெரிய சேமிப்பு கிடங்குகள்லாம் இல்லை. அது வர வர விநியோகிக்கப்பட்டு பயன் ஆகி ஒரு 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 சுழற்சி முறையில் அது முடிஞ்ச உடனே அது திருப்பி வரும், அதை நிரப்புறது, அதுக்கப்புறம் திருப்பி போகும். இந்த மாதிரி இதில் நம்ம கிட்டத்தட்ட 60% இந்த சமையல் வாயுவும் இயற்கை வாயுவும் நம்ம வெளியிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். நாம் உள்ளுக்குள்ளே ஒரு 40% நம்மளால் உற்பத்தி செய்ய முடியுது. அந்த உற்பத்தி திறனை நம்ம மேலே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் திட்டமிடல் மட்டும் இருந்திருக்குமானால் 2017 இப்போ 2026 இந்த 10 ஆண்டுகளில் 10 கோடி புதிய பயனாளிகள் வந்திருக்கிறாங்க. முதல்ல 23 கோடி இருந்தாங்க, இப்போ 10 கோடி பேர் சேர்ந்துருக்காங்க. 33 கோடி பேர் இன்னைக்கு 33 கோடி இல்லங்களில் சமையல் வாயு அடுப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை தந்திருக்கின்றன. விறகடுப்பில் கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்த நிலை போய் இன்றைக்கி அவர்களுடைய சமையல் பணி கொஞ்சம் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு ஒரு போர் 10-12 நாளைக்கு பிறகு பிரதமர் தலைமையில் ஒரு சின்ன சந்திப்பு நடக்குது இந்த தொடர்பாக பேசுகிறதுக்கு. இது போர் தொடங்கின அன்னைக்கையில் நடந்திருக்கணும். அதனால் திட்டமிடல் என்பது இந்தியர்களுக்கு மிக குறைச்சல். அதை தான் பார்க்குறீங்க, மழை பெஞ்சா தண்ணி தேங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பொதுவாக வேகமாக நம்ம செயலாற்றுக்கிறோம். பெரிய ஒரு தொலைநோக்கோடு, அப்புறம் எல்லா கண்டின்ஜென்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நெருக்கடிகள் இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் செயலாற்ற தொடங்கணும். பொதுவாக மோடி அவர்களை விஸ்வகுரு அப்படின்னு அவர் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதே மாதிரி தொடர்ந்து இவர்களுடைய காங்கிரஸினுடைய பாலிசிஸையோ இதையெல்லாம் குறை சொல்லுது. நேருவை முதற்கொண்டு இப்போதும் அவர்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 70களில் நடந்த வங்க பிரச்சனையின் போதெல்லாம் அது எங்களுடைய நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போல்டாக பேசின ஸ்பீச், அதாவது இந்திரா காந்தி அவர்கள் பேசியதெல்லாம் இப்போவும் இணையதளத்தில் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 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 அதாவது தன்னுடைய சுய சிந்தனையோடு சுய காலில் நின்ற ஒரு நாடு இன்றைக்கி அமெரிக்கா டேரிஃப் உயர்த்துது, நீங்கள் அங்கேருந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்காதீர்கள்னால் இவங்க நிறுத்திக்கிடுறாங்க அல்லது குறைச்சிக்கிடுறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் வாங்கிக்கங்க, நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் அனுமதித்து இவர்கள் வாங்குகிறார்கள் அல்லது அதற்கு முயற்சிக்காங்க. இது என்ன விதமான டிப்ளமசி, அல்லது இந்த விஷயத்தில் இவர்கள் எந்த அளவிற்கு தொய்வு அடைந்திருக்கிறார்கள்? இல்லை, அப்படி இல்லை. எந்த அரசு இன்னைக்கு அங்கே இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள், இவங்களுக்கு இருக்கிற தர்ம சங்கடமும் அவர்களையும் அணுகும்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப எங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், எங்கள் சுயசார்பு, எங்களுடைய சுயமரியாதை அப்படின்லாம் சொல்லிட்டு ராஜாங்க உறவுகளில் ஒரு அளவுக்கு மேலே நாம் பிடி கொடுக்காத இருக்க முடியாதுன்னு தோணுது. சமரசங்களை எல்லா அரசுகளும் செய்து கொள்வார்கள். இவர்கள் செய்து கொள்கிற சமரசங்கள் வெளியில் எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியுது. இவங்க தெரியப்படுத்தலைனாலும் கூட அதிபர் ட்ரம்ப் ஒருத்தர் இருக்கார். அவர் உறங்குற நேரம் தவிர மீதி நேரமெல்லாம் அவர் என்ன நினைச்சாலும் அதில் ஒரு 90% வெளியில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிடுறார். அவர்கள் இந்த எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற நாடுகள் மீது ஒரு பொருளாதார தடை விதிக்கும் ஒரு திட்டத்தை, ஒரு ப்ராசஸை வைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் அங்கே வாங்கினோம்னா அந்த திட்டத்தின் கீழ் நம்ம மேலே தடைகள் வரும். அவர்கள் அனுமதி தரோன்னு சொல்லும் பொழுது அந்த தடைகள்லேருந்து நமக்கு விலக்கு தர்றது, அதுதான் அனுமதி. அது நமக்கு அனுமதின்னு கேட்கும்பொழுது, நீ என்ன அனுமதி தர்றது, என் வீட்டுள்ள நான் உள்ள நுழையிறதுக்கு உன்னுடைய அனுமதி எனக்கு எதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இதுதான் நான் தான் சொல்கிறேனே, இதெல்லாம் எல்லா அரசுகளும் சமரசங்கள் செய்து கொள்ளும். சீனர்கள் கூட சமரசம் செய்து கொள்கிறார்கள். இன்னும் ஒரு 4-5 வாரத்தில் அங்கே போக போகிறாரு ட்ரம்ப். இவர்கள் அப்போ 70களில் இருந்த சூழல் வேறு, இப்போ இருக்கிற சூழல் வேறு. அப்புறம் நாம் அப்போது அமெரிக்கா நமக்கு நட்பு நாடே கிடையாது. 90களிலிருந்து அமெரிக்கா நம்முடைய நட்பு நாடாக மாறிடுச்சு.
அப்போ நம்முடைய நட்பு நாட்டின் அப்போ அமெரிக்கர்களுக்கு மிகவும் தேவையான நாடு பாகிஸ்தான். 90க்கு பிறகு தான் அவங்களுடைய சிந்தனை மாறுச்சு. கிளின்டன் வந்த பிறகு நாம் பெரிய நட்பு நாடாக மாறிப்போனோம். 70களில் ரஷ்யாவோட நாம் ஒரு நட்புறவு, உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டோட தான் நம்ம ஒரு நட்புறவு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டோம். அந்த துணிவில் தான் நாம் சொந்தமாக அவ்வளோ வலிமையாக நின்றோம். அப்புறம் நாம் ஒரு 12,000 13,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் அமெரிக்காவிலிருந்து. அமெரிக்கா அச்சுறுத்தல் என்பது இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க நீங்கள், ஈரானில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி தான். அதனால் நாம் கிழக்கு வங்கத்தில் பின்னாடி பங்களாதேஷை உருவாக்குறதுக்காக நாம் முயன்றோம். அப்போ ஐநா பாதுகாப்பு சபையில் அதுக்கான தீர்மானங்கள், ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான தீர்மானம் வந்தபோதெல்லாம் நமக்கு உதவிக்கரம் நீட்டி நம்மை காப்பாற்றி நமக்கு நேரம் வாங்கி தந்தவர்கள் சோவியட்ஸ். சரிதானா? அதனால் ஒரு பெரிய பலத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துல எதிர்ப்பாக நம்ம அணிசேரா கொள்கையில் இருந்தோம். ஆனால் ரஷ்யாவோட நாம் ஒரு அணிக்கு தலைமை தாங்கிய ரஷ்யாவோட நாம் நட்புறவு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். அதனால் அதுதான் 70களில் இருந்த நிலைமை. அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கணும். அப்போ நாம் ரொம்ப தன்னிச்சையாக சுதந்திரமாக இருந்தோம், இப்போ அந்த சுதந்திரமெல்லாம் போயிடுச்சு அப்படி நம்ம நினைக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறதே எடுத்துக்கிற போது ஒப்பீட்டளவில் கடந்த காங்கிரஸ் அரசை விட கூடுதலாக மோடி அரசாங்கம் ப்ரோ அமெரிக்கா அப்படிங்கிற ஸ்டாண்ட் ரொம்ப எடுத்துட்டாங்களோ, அதனால் முழுவதுமாக நீங்கள் ஹவுடி மோடின்னு அவர்கள் நடத்துவதும், இவர் ட்ரம்ப் அவங்க நடத்தலை, மோடி ஆதரவாளர்கள் அமெரிக்கர்கள் நடத்தலை, அங்கே நடத்துனது. அதே மாதிரி இங்கே ட்ரம்ப் வரும்போது அவருக்கு வரவேற்பு கொடுத்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அப்படி நெருக்கமாக இருந்தபோது தான் அது நமக்கு தான் கூடுதலான டேரிஃப் கிடைச்சிது. இன்னொன்று, நீங்கள் என்னதான் சொன்னாலும் சீனா கூட 134% அவங்க திருப்பி டேரிஃப் 35% போட்டாங்க. கொலம்பியா திருப்பி அவர்களுக்கு எதிராக ஃப்ளைட்டை கூட இறக்கூடாமல் பண்ணாங்க. கனடா திருப்பி அவர்களுக்கு எதிராக கனடா எதுவும் பண்ணல, கொலம்பியாவும் எதுவும் பண்ணல, வேற எந்த நாடு எதுவும் பண்ணல. சீனா மட்டும்தான் ஆட்சிச்சு. சீனா மட்டும்தான் எதிர்வினை ஆற்றினார், வேற யாரும் ஆற்றல. ஐரோப்பியர்கள் ஆற்றல. கனடா இல்ல, அது இந்த காரணத்துக்காக டாரிஃப்னால இல்ல. கொலம்பியாவை சேர்ந்த சட்டத்தை மீறி அமெரிக்காவினுள் நுழைந்தவர்களை அவர்கள் நாடு கடத்தினாங்க. அப்படி சிறிய அளவில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், நான் வெவ்வேறு விஷயங்களை சொன்னாலும் அப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களுடைய நாம கூட அதை பண்ணியிருக்கோமே. இந்த ஒப்பந்தம், இந்த வர்த்தக ஒப்பந்தம் இவ்வளவு நாள் வந்தே இருக்காது. நாம அதிலிருந்து நம்முடைய பியூஷ் கோயல் போன சென்ற ஆண்டு ஜூலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அதெல்லாம் பல பேருக்கு நினைவில் இருக்க மாட்டேங்குது. முதல் இந்தியாவோட தான் அவர் இந்த கட்டணங்களெல்லாம் அறிவித்த பிறகு முதல் ஒப்பந்தம் நம்மோட தான் வரும் அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க எல்லாரும் பேசினாங்க. அவரே சொன்னார், அமெரிக்க அதிபரே, பெரிய ஒப்பந்தம் வரப்போகுது இந்தியாவோட அப்படின்ட்டுலாம். நடக்கலை, ரொம்ப தாமதமாக கடைசியில் வந்துச்சு. அவர் சீனாவோட முதல்ல ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாரு, மற்றவர்களோட பண்ணிக்கிட்டாரு, வியட்நாமோட பண்ணிக்கிட்டாரு, பாகிஸ்தானோட முன்னாடி பண்ணிக்கிட்டாரு. நமக்கு தான் பின்னாடி ரொம்ப ஏன் வந்துச்சுன்னா நாம் அவங்களுக்கு நிறைய விட்டு கொடுத்துருந்தா அன்னைக்கே வந்திருக்கும். அதனால நான் அப்படி நினைக்கவே இல்லை. இன்னொன்று, நீங்கள் அணிசேரா கொள்கைன்னு சொன்னீங்க இல்லையா, சொல்லிட்டு நாம் அந்த பக்கம் இல்லை நாம் அப்போ சுயமரியாதையாக இருந்தோன்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பலத்தை பக்கத்தில் அழைத்து கொண்டு ஒரு பெரிய சக்தியை நாம் எதிர்த்தோம். அதற்கான இன்னொரு காரணமும் இருக்குது. அவர்கள் நம்முடைய நண்பர்கள் இல்லை. அந்த நேரத்தில் பாகிஸ்தான் தான் அவர்களுக்கு பெரிய நண்பர்கள். அதனால் வேறு என்ன, அவங்களோட நாம் என்ன, அவங்களை எதிர்க்க தான் முடியும், வேறு அவங்களோட தோழமை கொள்ள முடியாது. அதான் இப்போ இந்த சினாரியோவில் இப்போ நான் பொதுவாக, இப்போ நான் மட்டும் இல்லை, நீங்கள் மோடி 56 இன்ச்சு மார்பவர் எல்லாத்தையும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பிம்பம், அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுடணும். நான் இன்னொன்று சொல்கிறேன். ஜூன் 17 போன ஆண்டு அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு தொலைபேசி பேச்சு நடக்குது. அந்த பேச்சில் எடுத்த உடனே ட்ரம்ப் சொல்கிறார், 90 தடவைக்கு மேலே இது வரைக்கும் சொல்லியிருக்கார், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நிறுத்தம் என்னால் தான் வந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம மறுப்பு சொல்ல முடியுமா? நாளைக்கு வேறு அரசு இருந்தால் மறுப்பு சொல்லுமா? அதை பெருசாக எடுத்துக்கலாமா? அவர் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்போ ஜூன் 17 பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த போரை நான் நிறுத்திட்டேன் அப்படின்றார். இல்லை, நீங்கள் நிறுத்தலைன்ட்டு பிரதமர் சொன்னதாக நியூயார்க் டைம்ஸில் எழுதுகிறான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி
வந்து இவர்கள் அப்படியே சரணடைஞ்சிட்டாங்க அப்படிலாம் நான் நினைக்கல. ராஜாங்க உறவுகள்ல நிறைய சமரசங்களை செஞ்சுக்க வேண்டியிருக்கும். எந்த அரசு இருந்தாலும் இப்படி இந்த அளவுக்கு அல்லது இதில் பெரும்பான்மையான சமரசங்களை அவர்களும் செய்து கொள்வார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். 1. 2வது, அதிபர் ட்ரம்போட எப்படி பழகுவது, எப்படி அவரோட உறவுகளை வைத்துக்கொள்வதுன்றது யாராவது தெரிஞ்சவர்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம். அவர் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, அவர் எல்லாத்தையும் போட்டு வெளியில் போட்டு உடைக்கிறார். அந்த மாதிரி அதிபர் ட்ரம்போட இந்த அரசு தான் வந்து 2 முறையும் அவங்களோட உறவு வச்சிருந்தது. இதற்கு வேற ஒரு அரசு இருந்து அவர்கள் அதிபர் ட்ரம்ப்பை எப்படி கையாண்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொருத்தமான உதாரணமாக இருக்கும். கொலம்பியாவோ சீனாவோ பொருத்தமான உதாரணம் இல்லை. ஏன்னா கான்டெக்ஸ்ட் வேறு, அந்த சூழல் வேறு. சீனா வந்து ஒரு பெரிய அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லரசு நிலையில் இருக்குது, பொருளாதார ரீதியாக மற்ற ரீதியாகவும். அதனால் அமெரிக்கா இறங்கி வந்துச்சு. அதிபர் ட்ரம்ப் சீனா கிட்ட இறங்கி வந்தார். அந்த இடத்துல நாம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நாம் வந்து மத்தியஸ்தம் பண்ண முடியுமா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும்? அந்த இடத்துல நம்ம இல்லை, அவ்வளோ பெரிய நண்பர்கள் கிடையாது. நம்ம மத்தியஸ்தம் 2 பேருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒமானிகள் மத்தியஸ்தம் செய்து தோற்று போனார்கள். அதனால் அந்த மாதிரியான ஒப்பீடு அவ்வளவு முறையானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மோடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத நான் வைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஆஸ் எ ஒரு என்ன சொல்ல ஒரு டிப்ளமேட்டிக்காக நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பொதுவாக இந்த இந்த இந்திய நாட்டு மக்களின் உளவியலில் என்ன ஊக்குவிக்கப்பட்டிருக்குன்னா, கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி விஸ்வகுரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை. இன்னைக்கு பொதுவான அந்த அந்த பிம்ப அரசியல் தான் இன்னைக்கு வரலும் நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குது. இல்லை இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அது இவர்கள் கடந்த கால காங்கிரஸை விட பெட்டரா இவங்க வந்து ஒரு டிப்ளமசியா நடந்து கொண்டார்கள். இல்லை, இன்னைக்கு அதே இருக்கக்கூடிய அதுதான் நான் சொல்கிறேன். பொருளாதார இதுக்கு பிரச்சனை. முன்னாடி அவர் 2016 2020 வரைக்கும் அதிபராக இருந்த பொழுது ஒரு காங்கிரஸ் அரசு இருந்து அவர்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்து அவர்கள் அதை எப்படி சமாளிச்சாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்து, இப்போ இந்த அரசு வந்து இப்படி சமாளிக்குதுன்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவும் இவர்கள் தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்போவும் சமரசம் செய்து கொண்டார்கள். ஈரான்ல இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னாரு, நிறுத்திட்டாங்க. அதே தான் பண்ணுறாங்க இப்போவும். அப்புறம் எப்போவுமே ஒரு மொத்த நலனையும் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போது எல்லாத்துலேயும் நீங்கள் வெல்ல முடியாது. அதிபர் ட்ரம்ப் கிட்ட பெரும்பாலான விஷயங்களும் நீங்கள் வெல்ல முடியாது. அவர் எப்போ கோவப்படுவார், எப்போ. அதுக்கப்புறம் தான் அந்த ஜூன் 17 தொலைபேசி பேச்சுக்கு பிறகு தான் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் நின்று போச்சு. நமக்கு அதிகமான கட்டணம் போட்டார். பிரேசிலுக்கும் நமக்கும் அதிகமான கட்டணம் உலகத்திலேயே 50%. நமக்கு 25% அபராதம், 25% கட்டணம். பிரேசிலுக்கு 50% கட்டணம். என்ன ஸோ நாம் வந்து அவருக்கு ஈடு கொடுக்கலை, வளைஞ்சு கொடுக்குறோம், குனிஞ்சிடுறோம், பணிஞ்சு போகிறோம், மண்டிடுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கேருந்து நாம் ரொம்ப தொலைவில் இருந்து இதெல்லாம் அங்கே இருந்தால், அங்கே பக்கத்தில் இருந்தால் தான் அதை முழுமையாக தெரிந்து நாம் அதற்கு பதில் சொல்ல முடியும். என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட்ஸ்ன்னு அமெரிக்கா இதில் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஒரு பெரும் நலன் கருதி சிலவற்றை விட்டு கொடுப்பது. அந்த இடத்துல தான் இந்த அரசு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவரை பற்றி அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அவருடைய விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது அப்புறம். ஒரு 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 பிரைம் மினிஸ்டராக, ஒரு முதல்வராக, ஒரு அரசை நடத்துபவராக அமெரிக்கர்களோடு இந்த வர்த்தக ஒப்பந்தமாகட்டும் அல்லது மற்றதாகட்டும் அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்றத பொறுத்து. ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் பல கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க.